ஓம் நமோ உச்சிஷ்டநாதாய நம. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோவில் பூரக்கட்டு, பூரம் சுத்தி கட்டு, சரிங்களா? பூரை சுற்றி 2 முறை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கட்டுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் பூரை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இது பூரத்தை ஒரே கட்டியாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? மிளகு ஒரு பழம், ஒரு படி, சரிங்களா? ஒரு படி மிளகு. அதை எடுத்துக்கிட்டு மிளகு முழுமையாக இருக்கக்கூடாது, ரெண்டாக, அதாவது 2 ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் ஒரு 2ஆக உடச்சி அதை தண்ணியில் போட்டு தண்ணி 8 மடங்கு எடுத்துக்கணும். 8 படி, ஒரு படி மிளகு, 8 படி தண்ணி, அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும், சரியா? வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நீங்கள் பூரத்தை ஒரு எப்படின்னா அந்த குச்சியில் ஒரு துணியில் கட்டி விடணும். லூஸாக ஒரு முடிச்சியை போட்டு வச்சுக்கிட்டு குச்சியில் அந்த கட்டி விடணும். நடுவில் சென்டருக்கு ஒரு குச்சியில் கட்டி தொங்கி விடுற மாதிரி கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில், அதாவது ஒரு மண் பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சில்வராக இருந்தாலும் சரி, ஏதோ உங்கள்கிட்ட இருக்கிறது, அதை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணும், ஒரு 8 படினா 4 படி அளவுக்கு அதை சுண்டி எடுக்கிறீங்க. கொதிக்க வச்சு நல்லா எடுத்துட்டு அந்த தண்ணியில் மேலே ஒரு பாத்திரம் எடுக்கிறீங்க இல்லையா, மண் பானை தான் எடுத்துக்கோங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். மண் பானையில் அந்த இது பூரா கட்டியிருக்கீங்க இல்லையா, அந்த முடிச்சியை லூஸாக அந்த வாய் மேலே கட்டி விடணும். அதாவது அப்படியே வச்சிடணும். இப்போ ஒரு பாத்திரம் வைக்கிறீங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு மேலே அந்த குச்சியை வச்சிங்கன்னா நடுவில் அந்த முடிச்சி தொங்கும். ஆனால் அது தொங்குறது முக்கால் வாசிக்கு மட்டும்தான் எட்டுற மாதிரி இருக்கணும். முழுமையாக தொடக்கூடாது, சரியா? அடி வரைக்கும் தண்ணியில் வைக்கும்போது அடி வரைக்கும் டச் ஆகக்கூடாது. அந்தளவுக்கு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அது 1 மணி நேரம் எரிக்கணும். நல்லாவே தீயை வச்சு எரிங்க. எரிக்கும் போது தண்ணி சுண்ட சுண்ட அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டே வரணும், சரிங்களா? தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா எரிக்கணும். எரிஞ்சதும் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு பூரத்தை நல்லா கழுவிட்டு நல்லா காய விட்டுடணும். காய விட்டு எடுத்திங்கன்னா சுத்தி ஆகிடும். இது ஒரு சுத்தி முறை. இன்னொரு சுத்தி இருக்குது. அது கழுதையோட சிறுநீர், சரியா? கழுதையோட சிறுநீர், அதுவும் இதே மாதிரி தான். அந்த சிறுநீர் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணி தண்ணியில் அந்த சிறுநீரகத்தை விட்டு நல்லா கொதிக்க விட்டு அது எடுத்து காய போட்டு நீங்கள் அது எடுத்துக்கலாம். இது 2வது சுத்தி. அதை உங்களுக்கு முடிஞ்சால் அதை பண்ணுங்கள் மிளகு சுத்தியில். அப்படி இல்லைன்னா கழுதையோட சிறுநீரகத்தில் சுத்தி பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பூரத்துக்கு நீங்கள் சுளுக்கு கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலான்னா, முசு இலையை எடுத்துக்கோங்க. இலையோட இலையை இடித்து சாறு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து குளத்தில் இருக்கிற நண்டோட சாறு, அதாவது முசு கீரையோட இடித்து சாறு எடுத்த சாறு எவ்வளோ இருக்குமோ அந்தளவுக்கு இந்த நண்டோட சாறு எடுக்கணும். எடுத்துட்டு 2 சம அளவு, சரிங்களா? அந்த ஒரு சாறு கம்மியும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. 2 ஒரே
அளவாக வந்து இருக்கணும். இருந்துக்கிட்டு சரிசமமாக அது எடுத்து ஒரே பாத்திரத்தில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. அது எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மண் பாத்திரத்தில் வந்து ஒரு கிண்ணம் மாதிரி, அதை இப்போ ஒரு குழம்பு பாத்திரம் மாதிரி வச்சுக்கிட்டா வாங்கிட்டா மேலே மூடி வந்து கொடுப்பாங்களே, அது பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் வடிவத்தில் வந்து வருமா, அந்த மாதிரியான கிண்ணம் இருந்தாலே போதுமானது. அப்படி இல்லைன்னா சின்ன பானை மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா அது வாங்கிக்கோங்க. அது உங்களோட சௌரியம்தான். சரிங்களா? பெருசாக ஒன்றும் தேவையில்லை, சின்னதாக இருந்தாலே போதுமானது. அதை அந்த சாறு ஊற்றி இது பண்ணணும். அதுக்கு முதல்ல வந்து அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வரீங்களா, அது கிண்ணமோ இல்லைன்னா பானையோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க இல்லையா, அதை வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து இது பண்ணி விட்டு கழுவி தண்ணிக்குள்ளாரையே ஊற விடுங்க. இல்லைன்னா நம்ம ஊற்றுற சாறு வந்து அதுவே மண் பானை கொஞ்சம் குடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால சீக்கிரமாக இஞ்சிடும். அது என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பானையில் போட்டு அப்படியே விட்டுடுங்க. ஊறினதும் அது அப்புறம் எடுத்து நல்லா பானையை வந்து காய விட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேலை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த சாறு 2 சாறு வந்து சேர்த்து கலந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கீங்க. இப்போது நம்ம வந்து அந்த பானையை எடுத்து அடுப்பில் வச்சு என்ன பண்ணுறோம், அந்த பூரை ஒரே கட்டாக இருக்கணும். அதனால தான் சொன்னால் பொடி இல்லாமல் ஒரே கட்டியாக இருக்கணும். அந்த கட்டியை எடுத்து நடுவில் வச்சுட்டு இந்த சாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சுண்ட என்ன பண்ணுறீங்க, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க. அதாவது இந்த சாறை வந்து அந்த பூரை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த அடுப்பில் எரிக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா, அது வந்து சுண்ட தண்ணி அந்த சாறை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூரத்து மேலே நீங்கள் ஊற்றிட்டே வரணும். அது சுண்ட அப்படியே ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அது வந்து நல்லா சாறு வந்து நல்லா குடிச்சிக்கும். சரிங்களா? அது வந்து 3 ஜாமம் நீங்கள் அந்த மாதிரி சுளுக்கு கொடுக்கணும். சரிங்களா? பூரத்துக்கு 3 ஜாமம் சுளுக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து அந்த சாறுங்க வந்து இருக்கணும். சரிங்களா? அந்த 3 ஜாமமும் வந்து நீங்கள் சுளுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து கழுவி நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நீங்கள் பூரத்தை வந்து சுத்தம் பண்ணி சுளுக்கு கொடுத்து நீங்கள் அதை வந்து பூரத்தை வந்து கட்டியாச்சு இல்லையா? இந்த மாதிரி கட்டின பூரத்தை வந்து நீங்கள் உருக்கினாலும் தீயில வந்து புகஞ்சு போகாது. சரியா? இந்த மாதிரியான பூரம் வந்து உங்களுக்கு ரொம்ப வேலைக்கு வந்து பயன்படும். இதை வந்து நவபாசன வேலைக்கும் பயன்படும், வாத வேலைக்கும் பயன்படும், வைத்தியத்துக்கும் பயன்படும். சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதை நீங்கள் இந்த வேலையில் வந்து இருக்கீங்க, பாசன வேலைங்களை வந்து நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சுலபமாக ஒன்றுனா வந்து உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கும்போது டைம்ன்றது வேஸ்ட் பண்ணாமல், நாள்களை வந்து வீணாக்காமல் என்னென்னா அது வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு பொருளை வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது தேவைப்படும். சரி, இந்த மாதிரி சுத்தி பண்ணி வச்சுருக்கேன், இது வந்து உங்களுக்கு வைத்தியத்துக்கும் ஆகும். அப்போது உங்களோட நிலைமை வந்து எப்படி இருக்குது, என்ன இது வச்சு என்ன செய்யலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க, தாராளமாக சொல்லித்தரேன். உங்களுக்கு அப்படி இல்லை, இந்த மாதிரி அதெல்லாம் செய்ய முடியாது, உங்ககிட்ட இருந்தால் வேணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் செஞ்சுக்கிட்டாலும் சரி, நல்லதுக்கு பயன்படும். அது எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்றது உங்கள் இஷ்டம். ஏன்னா பொருளுங்களெல்லாம் வந்து எந்தெந்த பொருள் எப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இது என்னன்றதே வந்து தெரியாத நிறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சே காட்டலாம். ஆனால் செஞ்சுருக்க வீடியோஸை வந்து நிறைய நம்ம கொடுத்துட்டு தான் வரோம்.
அது வந்து யாரோ பார்க்குறாங்க பார்க்கல அது தெரியாது. சரி, தெரிஞ்சவங்க வந்து இதை வந்து பயன்படுத்திக்கோங்க எல்லாருக்கும். நான் ஒரு ஒரு விஷயங்களும் வந்து கொடுக்கறது மக்களோட நன்மைக்காக தான். அது அப்படின்னு நான் நினச்சி கொடுக்குறேன். ஏன்னா எல்லாம் நாங்கள் பயன்படுத்துறது மற்றவங்களுக்கு மக்களுக்கு கொடுத்துருக்குற விஷயங்கள் தான். அது சரியாக இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு வரேன். மற்றபடி வந்து அது நம்ம யூஸ் பண்ணாமல் செக் பண்ணாமலாம் நம்ம இது பண்ணலை. ஏன்னா நாங்கள்லாம் அதே வேலையில் இருக்கோம். நன்றி.